புதிய மாதத்தை பார்க்கச் செய்த எல்லாமல்ல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, இம்மாதம் நாம் விசுவாசித்து பற்றி கொள்ள வேண்டிய வார்த்தை நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நம்பிக்கை. எங்கள் நம்பிக்கையானது எங்கள் தகுதியிலோ, எங்கள் பலத்திலோ, ஐஸ்வர்யத்திலோ, ஏன் மனிதர்களின் உறவுகளிலோ இல்லாமல் கர்த்தராகிய இயேசு மேல் உள்ளபடியால் நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. ஆம், எல்லாம் இருந்தாலும் அல்லது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் நம்பிக்கையும் உறுதியும் என்னவென்றால், எங்கள் எல்லா காரியங்களிலும் தேவனால் ஜெயம் கிடைக்கும் என்று. எங்கள் பயணத்தில் அவர் கூட இருப்பார் என்பதான நம்பிக்கையே. சிக்கிக்கொள்ளாதபடி நம் நம்பிக்கை அவர் மேல் உள்ளதால் மனிதர்களால் உண்டாகும் சதி, நம்மை சூழ்ந்து வரும் பாவங்கள், பலவீனங்கள், நோய்கள், ஏன் சோகம், துக்கம், தேவனிடமிருந்து பிரிக்கும் எந்த காரியங்களானாலும் கர்த்தராகிய இயேசு அவற்றில் நாம் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். காப்பார் என்பது நமக்கு பயமற்ற ஒரு வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறது. இதை சங்கீதம் 27 அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் நாங்கள் வாசித்து புரிந்து கொள்ளலாம். ஆம், கர்த்தர் என் வெளிச்சம், என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆகவே உலகம் தருபவைகளில் அல்ல, உலகத்தையே படைத்தவரில் எங்கள் நம்பிக்கை. அதனால் எங்கள் கால்கள் தீமைகளில் சிக்குவதில்லை. கர்த்தராகிய இயேசுவே காப்பார். நம்பிக்கை சிக்கிக்கொள்ளாதபடி காக்கும். எங்களுக்கு எதிரடையாக இருந்தவைகளை குலைத்து எதிரிகளுக்கு முன்பாக எங்களுக்கான பந்திகளில் எங்களை அமரப் பண்ணுவார். நம்பிக்கையாய் நாம் இருப்போம். சிக்கிக்கொள்ளாதபடி அவர் காப்பார். ஆமென்.